டேய் ராசா, உங்கள் அப்பா பார்த்தா வந்து அடிக்க போகிறான்ப்பா, நீ போய் விளையாடு போ அப்படின்னு தனலட்சுமி பாட்டி சொல்ல, ஏன் ஐயா உனக்கு இந்த கை மட்டும் இப்படி இருக்குது, என்னாச்சா ஐயா அப்படின்னு தடை பார்த்து கேட்டால் நம்ம ராகவங்க. உடனே நம்ம பாட்டி கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது சொல்கிறதுக்குள்ளே ராகவனோட ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வந்தாங்க சைக்கிளில். டேய் ராகவா, நாங்கள் பட்டாசு வாங்க போகிறோம்டா, நீ வரலையா? எங்கள் அப்பா 100 ரூபா காசு கொடுத்தாரு, சங்கு சக்கரம் புஷ்பானம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு கொடுத்தாரு, நாங்கள் போகிறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே நம்ம பாட்டி, ஏப்பா சாமி, பேரனுக்கு பட்டாசு வாங்கி கூடாம்பா அப்படின்னு கொஞ்சம் பவ்யமாக சேகரை பார்த்து கேட்டாருங்க. உடனே சேகருக்கு வந்தது கோவம். என்கிட்ட எங்கே இப்போ காசு இருக்குது, எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்போ வாங்கி தரணுன்னு, நீ உன் வேலையை பாருமா அப்படின்னு சத்தமாக சொன்னாருங்க. சும்மா குடைச்சல் கொடுத்துக்கின்னு நிம்மதியாகவே இருக்க முடியல. நானே வேலை போயிட்டேன், கடுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு முனைவிக்கிட்டே போனாருங்க. இது எப்படி நம்ம பாட்டியோட காதில் ஊந்துச்சு. எப்பா வேலை போயிடுச்சுன்னு சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு பதில் பேச, பொறுமையாக பேசுறதுக்கு கூட எப்படி தான் இது கேட்குதோ அப்படின்னு மறுபடியும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போனாருங்க. போயிட்டு நியூஸ் பேப்பரு படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம பாட்டி விடுறதா இல்லைங்க. ஏன்பா வேறு ஏதாச்சும் வேலை போய் கேட்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம பாட்டி கேட்க, கோபம் வந்ததுங்க நம்ம சேகருக்கு. படிச்சுட்டு இருந்தது நியூஸ் பேப்பரை கீழே போட்டு, இந்த பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எனக்கு தெரியாதா எப்போ போய் வேலை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு, வேலைன்னு உங்கள் அப்பா நான் தருவான், அப்படி அக்கறை இருந்தால் உன் பேரனுக்கு நீ வாங்கி கூடா. நீ ராகவா, உனக்கு அப்பா நாளைக்கு வாங்கி தரேன் சரியா, போ இப்போ போய் விளையாடு போ அப்படின்னு கோபத்தோடு போனாருங்க நம்ம சேகர். அப்புறம் தனலட்சுமி பாட்டி, டே கண்ணா இங்கே வாப்பா, அதாவது உங்கள் அப்பா வந்து நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவான், அப்புறமா காசு இல்லை நான் பார்த்து அடுத்த தீபாவளி கொண்டாடலாம்டா அப்படின்னு பேச்சை மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுருக்கு பையில் வச்சுருந்த பென்ஷன் காசு கொஞ்சம் ஒரே ஒரு 100 ரூபா தாள் மட்டும் இருந்துச்சுங்க. அந்த 100 ரூபா தாள் எடுத்துகிட்டு, நீ போயிட்டு எதாவது வாங்கிக்கடா, இந்த உன் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க ஏதோ புஷ்பானம் ஏதோ சக்கரம் அப்படின்னு வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னாருங்க. உடனே நம்ம ராகவன், ஐயா நான் மட்டும் எப்படி ஐயா, நீயும் வா ஐயா, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன், நீயும் வாயா, நீ வாயா அவன் பான்னு கூட்டினே இருந்தாங்க. நம்ம ஐயா என் தங்கம், நான் வெளியில் போகலப்பா, வெளியில் போனால் உங்கள் அப்பா சும்மா விட மாட்டான், அதுவும் இல்லாமல் எல்லோரும் உன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன் நீயே போயிட்டு வாக்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க நம்ம தனலட்சுமி பாட்டி. ஆனால் நம்ம ராகவன் அது விடுறதா இல்லை. ராகவனுக்காக தன்னோட குறைகளையும் வழிகளையும் மறைச்சு தனலட்சுமி பாட்டி கடைக்கு புறப்பட ஆரம்பித்தாங்க. நம்ம ராகவன் நடந்துக்கிட்டே பேச்சு தொடங்க ஆரம்பித்தாங்க. ஏன் பாட்டி நீ வெளியே வர மாட்டேங்கிற, யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கண்ணா அப்படின்னு பாட்டியை பார்த்து கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை கண்ணா, மற்றவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னாலாம் வெளில வராமல் இல்லைப்பா, உங்கள் அப்பாவுக்காக தான். என்னை பாரு நான் எப்படி இருக்கேன்னு, கையெல்லாம் முட்டையாக இப்படி ஒரு நோய் வந்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்க தான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. என்னை பாரு எப்படி இருக்குன்னு, இப்படி ஒரு அம்மா இருக்காங்கன்னா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லு, ஏன் நீயே பெரிய ஆளாக ஆகிட்டேன்னா வச்சுக்கோ, நான் தான் உன் பாட்டின்னு வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க நம்ம தனலட்சுமி பாட்டி நம்ம ராகவன்ட்ட. ஐயா அப்படிலாம் சொல்லாத, நான் ஒன்றும் அப்பா மாதிரிலாம் இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சரியா, நீ வா என் கூட அப்படின்னு ஆயாவோட மொட்டை கையில் 2த்தையும் பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க நம்ம ராகவன். நாடக கடைக்கிட்ட வரும்போது அங்கேருந்து 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பித்தாங்க. ஏய் அங்கே பாரேன், யாருடி அந்த பாட்டி, அந்த ஐயாவை தெரியாது, அதாண்டி 3வது தெருவுக்கு புதுசாக வந்து சேகர் அண்ணன், ஆமாம் அவங்க அம்மா தாண்டி, ஓ அப்படியா, பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குடி அப்படின்னு அங்கேருந்து 4 பேர் அப்படியே கொஞ்சம் முணுமுணுத்து பேச ஆரம்பித்தாங்க. அதில் சில பேர் நம்ம தனலட்சுமி பாட்டியை பார்த்து கொஞ்சம் விலக ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம நாட்டார், ஏம்மா நீங்கள் சேகரோட அம்மா தானே, சொன்னால் அவரே வாங்கி தருவார்ல, நீங்கள் ஏம்மா வரீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டாருங்க. அதுக்கு நம்ம பாட்டியம்மா, ஏம்பா உனக்கு தேவை காசு தானே, அதை நான் கொடுக்க போகிறேன், நீ எனக்கு என்ன வேணும்னு கேட்பியா, அதை விட்டுட்டு மேலும் கீழும் பார்த்துன்னுக்கிறியே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு தான் சுருக்கு பையில் இருந்த 100 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. இதை வாங்க மறுத்து நம்ம நாட்டார் ஃபோன் எடுத்து நம்ம சேகருக்கு ஃபோன் பண்ணாருங்க. சேகரா, ஏன்பா நான் மளிகை கடை நாடகம் பேசுகிறேன்ப்பா, உங்கள் அம்மா இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்கப்பா, என்னன்னு வந்து கேளு, அவங்களால கடை வியாபாரமே போக மாட்டேங்குதுப்பா அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க. அங்கேருந்த ஒரு பெரியவர் மட்டும், ஏன்னாட்டாரு அந்த அம்மா உன் கடைக்கு வரதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாருங்க. அங்கே இருந்ததுலேயே அந்த ஒரு பெரிய மனுஷன் மட்டும்தான் இருந்தாங்க. அங்கே இருந்த சில பெண்கள், ஏம்மா நீங்களாம் வெளியில் ஏன் வரீங்க, உங்கள் நோய் தொத்திக்கிறாரா, போச்சு சேகர் வந்தால் அவ்வளோதான், என்னக்கா சொல்கிறீங்க, அப்படி என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்க, என்ன பண்ணுவாரா, பார்க்க தானே போகிற, இப்படி ஒரு அம்மா வெளியில் வந்து அசிங்கப்படுத்தினா சும்மா விடுவார், அடிச்சு கொன்னே போட்டுருவாருமா
அப்படின்னு அந்த 4 பொம்பளைங்களில் ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க. அடிப்பாரா அப்படின்னு உச்சிக்கொட்ட பாவண்டி அந்த அம்மா என்ன தான் பண்ணுற போகிறதோ இந்த வயசான காலத்தில் ஒரு சே அப்படின்னு சேர்ந்து கும்மால் அடிக்க உடனே நம்ம ராகவனுக்கு வந்து பாருங்க கோவம். எங்கள் ஆயாவை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு நாக்கு கடிச்சு சொன்னாங்க நம்ம ராகவன். தூரத்தில் வந்து சேகர் ஒரு இதை பார்த்துட்டு அங்கே பாருடி சேகர் விறுவிறுன்னு வராரு கோபத்தோட அப்படின்னு சொன்னாங்க. தன்னோட அப்பா ஒரு இதை பார்த்துட்டு தன்னோட பாட்டியோட கையால் இருக்குமா பிடிச்சிட்டாங்க நம்ம ராகவன். என்னத்தான் நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டே இருந்தாங்க. ஏமா உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு வேக வேகமாக வந்து தான் அம்மா முன்னாடி வந்து நின்னாருங்க. ஆனால் நம்ம பாட்டிக்கு கால் முடியல, உடனே உக்காந்துட்டாருங்க. ஏமா உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு மறுபடியும் கேட்டுனே இருந்தாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம டவுசர் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்